ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், அதில் ஒரு மிக முக்கியமான நாமம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்தது, பிடித்தது. என்ன நாமம் என்று பார்க்குறோமா? யெகோவா நிசி. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா நிசி. யெகோவா நிசி அப்படின்னா என்ன? தேவனே நம் செய்யக்கூடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யெகோவா அப்படின்னா நமக்கு தெரியும், தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. யெகோவா அப்படிங்கிறது அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த இருந்த தேவன் அன்லிமிட்டடான ஒரு எந்த விதத்திலும் வரையறையற்ற கட்டுக்கடங்காத ஒருத்தர், அவர் தான் தேவனுங்கிறத யெகோவாங்கிறது ஒன்று குறிக்கிறது. இது எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படிங்கிறதையும் பாருங்க, இந்த ஹீப்ரு வேர்ட்லேருந்து இதை சொல்லுறாங்க. இது எந்த வேர்ட்லேருந்து வருதுன்னா ஹவா, HAVAH அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்த ஒரு வேர்டு பாருங்கள், நிசி இல்லையா? இது எதுலேருந்து வருதுன்னா NES அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த நிசிங்கிற வேர்டு வருது ஹீப்ரூவில். இதுக்கு மீனிங் என்னென்னா பேனர், அதாவது கொடி என்று அர்த்தம். இது எங்கெங்க வருது முத அப்படின்னா பாருங்கள், எக்ஸோடஸ் அதாவது யாத்ராகமம்ல பார்த்தீங்கன்னா இங்கே மோசே அவர் முத இந்த பேரை இடுறாரு. எங்கே அப்படின்னா, அமலேக்கியர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராட வர்றாங்க. அங்கே தேவன் இவர்கள் இஸ்ரேல் பக்கத்தில் இருந்து அவர்கள் சார்பில் செயல்பட்டு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் அழகாக படிக்கலாம். எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அது நடந்துச்சு, எவ்வளோ அருமையாக அங்கே தேவன் அவருடைய மகிமை வெளிப்படுத்தி அவர் பிரசன்னத்தினாலே அவர்களை அழகாக ஜெயிக்க வச்சார். எதிரிகள் எப்படி ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்லங்க, புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கும் ஒரு வெற்றி கொடி இருக்கிறது. அது என்ன கொடி தெரியுமா? அது சிலுவையின் கொடி. எப்பயுமே பாருங்க, 2 நாடு போர் செய்யுது அப்படின்னா 2 நாட்டு சைட்லையுமே அவங்களுடைய கொடி வச்சுருப்பாங்க. அந்த கொடியை தான் பாருங்கள், இந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து இதுதான் நம்ம நாடு, இதுதான் நம்மளுடைய சின்னம், அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே அவங்க பாருங்கள், அதை மோட்டிவேட் பண்ணும். இது நம்ம நாடு, நம்ம நாட்டுக்காக நம்ம போராடணும், நம்ம நாடு எப்படியாவது காப்பாற்றப்படணும், நம்ம நாட்டில் எல்லாமே நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், வெற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சு அதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக பார்த்து அதை அப்படியே கோஷமிட்டு கொண்டு ஓடுவாங்க வெற்றி பெறதுக்கு. அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நமக்கு சிலுவை கொடியை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், இதோ பார் சிலுவையை பார். சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கொடி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது? உனக்காக ஒருவர் ஏற்கனவே சிலுவையிலே மரித்து உயிர்த்து உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்து விட்டார். கிறிஸ்து இயேசு கூட இப்பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. ஆகவே அந்த கொடியை பாரு, அதை பார்த்து நீ என்ன பண்ண, பலப்படு. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அந்த ஜெயித்த தேவன் உன்னோட இருக்கிறனால நீயும் ஜெயிப்ப. அந்த உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனால் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறதுனால ஜெயம் உனக்கே என்று சொல்லி நீங்கள் இந்த சிலுவை கொடி பார்க்கும் போதெல்லாம் சிலுவையின் வழியாக தேவன் உங்களோட என்ன பண்றாரு? பேசுறாரு. உன்னை விட்டு நான் விலகுதல், உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு ஜெயத்தை கொடுக்கவே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன் சிலுவையிலேன்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதல் மூலமா உங்களுக்கு எல்லாவற்றையும் அவரோடு சேர்ந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இந்த சிலுவை கொடி உங்களுக்கு என்ன பண்ணுது? வெற்றியை ஞாபகப்படுத்துகிறது. சிலுவை வெற்றியின் சின்னம். அந்த சிலுவை நீங்க உயர்த்தும் போது உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். நீங்களும் யெகோவா நிசி என்று மோசையை போல சொல்வீங்க. இது எங்க வருது அப்படின்னா, யாத்ராகமம்ல 17ஆம் அதிகாரத்துல லாஸ்ட்ல 15 பாருங்க, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கியரின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அங்கதான் யெகோவா நிசின்னு பெறாரு. அப்ப நீங்களும் இந்த சிலுவை கொடியை நம்பி எல்லா இடங்களிலும் அவருக்காக வெற்றியின் சின்னத்தினால அவருக்கு பலிபீடத்தை எழுப்புங்க. சாட்சியா இருங்க. உங்க வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையா இருக்கட்டும். தேவனை மகிமைப்படுத்தட்டும். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் பெரிய அளவிற்கு மகிமைப்படுவார். ஆமென். யெகோவா நிசி உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, அந்த யெகோவா நிசிங்கிற இந்த வெளிப்பாட்டை ஒருவர் பெற்றுக்கொள்ளட்டும். வெற்றி நிச்சயம். என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி மாத்திரமே தேவனுடைய தலையெழுத்தாக எழுதி வைத்திருக்கார் என்பதை ஒருவரும் உணரட்டும். நாமத்தில் வெற்றி எடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.